10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை எடுத்து அதை நோட்ஸாக மாற்றியிருக்கிறோம். அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமான நோட்ஸையும் பார்க்க போகிறோம். இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு வந்து உலகத்திலேயே மிகப்பெரிதாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு. நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த அரசியலமைப்பு புத்தகம் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கே உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் தான் உருவாச்சு. முதல்ல அரசியலமைப்பு எங்கே உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உருவாச்சு. அதற்கு பிறகு இந்தியாவிலையும் உருவாச்சு. இந்தியாவில் எப்படி அரசியலமைப்பு சட்டம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குதுங்க. 1946 அமைச்சரவை தூதுக்குழுன்னு ஒரு குழு இருக்குது. அந்த குழு இந்தியாவுக்கு வருது. எதுக்காக வர்றாங்கன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுக்கறதுக்காக வர்றாங்க. அவங்க வந்துட்டு இந்திய தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலான்னு இருக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் உங்களை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் பண்ணது எல்லாமே எங்கள் நாட்டு சட்டத்தை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் விடுதலை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சட்டம் வேணும்ல, அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதன்படி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள்லாம் சேர்ந்து அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. அதில் மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நம்பர்ஸை பாருங்கள், முக்கியம். 389 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதில் யார் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாகாணத்தின் பிரதிநிதியாக 292 பேர் வந்தாங்க. சுதேச அரசர்கள் சார்பாக 93 பேர் வந்தாங்க. பலுசிஸ்தான் சார்பாக ஒருத்தர் வந்தார். மாகாண முதன்மை ஆணையர் சார்பாக 3 பேர் வந்தாங்க. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 389 பேர் இருப்பாங்க. இந்த 389 பேரும் 1946 டிசம்பர் 9 கூடுறாங்க. முதல் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, தற்காலிகமாக அவங்களுக்குள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அதற்கு பிறகு 2வது கூட்டத்தில் நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத். அவருக்கு உதவி செய்யறதுக்காக 2 துணைத் தலைவர்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. யாருன்னு பாருங்கள், HC முகர்ஜி, BT கிருஷ்ணமாச்சாரி. அடுத்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 திட்டமிட்ட கூட்டங்களில் கூடினாங்க. 1947 ஆகஸ்ட் மாதத்தில் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுங்கிறத உருவாக்குறாங்க. டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு உருவாக்குறாங்க. அவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுக்குறாங்க. அந்த சட்டத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எத்தனை நாள் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, 166 நாள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 166 நாள் இந்த சட்டம் எப்படியெல்லாம் இருக்குது, இதில் என்னென்ன மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2473 திருத்தங்களை பண்ணாங்க. இதுவும் முக்கியங்க. 2473 திருத்தங்களை செஞ்சாங்க. அடுத்தது இந்த சட்டத்தை எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா, 1949 நவம்பர் 26 அன்றைக்கி கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டாங்க. அந்த புத்தகத்தை எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தா, கையால் எழுதியிருக்கிறாங்க. அதாவது அரசியலமைப்பு அசல் புத்தகம் கையால் எழுதப்பட்டிருக்குது. அதை எழுதியவர் பிரேம் பிஹாரி நரேன் ரைசரா அப்படிங்கிறவர். அவர் இத்தாலிய ஸ்டைலில் அந்த கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற முக்கியமான கூறுகளை பார்க்குறோம். இந்திய கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரும்போது அதில் என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகவரி இருந்தது, 22 பாகம் இருந்தது, 395 சட்டப்பிரிவு இருந்தது, 8 அட்டவணை இருந்தது. இது வந்து ஸ்டார்டிங்கில் வரும்போது. வந்த பிறகு இப்போ நிறைய மாற்றங்களை பண்ணிட்டாங்க. அடுத்தது இந்த சட்டம் எப்போ நடைமுறைக்கு வருது? 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வருது. அதான் குடியரசு தினம். அடுத்து இந்திய கான்ஸ்டியூஷனில் இருக்கிற முக்கியமான ஒவ்வொரு பகுதியையும் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது முகவுரை. முகவுரை அப்படிங்கிறத அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முகவுரையை எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானத்தை விவாதிக்கிறாங்க. அந்த குறிக்கோள் தீர்மானத்தை 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கிட்டாங்க. அதன்படி தான் முகவுரையை கான்ஸ்டியூஷனை வச்சுருக்கிறாங்க. இந்த முகவுரையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்திருக்கிறாங்க. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணாங்க. அதில் 3 சொற்களை கூடுதலாக சேர்த்தாங்க. ஏற்கனவே இருக்கிறத விட கூடுதலாக 3 சொற்களை சேர்த்திருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இப்பயும் நீங்கள் கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு. இந்த ஆர்டர் தான் இருக்கும். இந்த ஆர்டர் முக்கியம். ஆர்டரையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த முகவரியில் இருக்கிற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த மாதிரி கோட்பாடுகளை நம்ம எங்கிருந்து எடுத்துருக்கிறோம்னா, பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுத்துருக்கிறோம். பிரெஞ்சு புரட்சி 1789 நடந்தது. அதில் இருந்து நம்ம எடுத்து இந்த சொற்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம். அடுத்தது இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற பகுதி 2க்கு போகிறோம். பகுதி 1 கிடையாது, பகுதி 2. 2வது பகுதியில் குடியுரிமையை பற்றி சொல்லியிருப்பாங்க. குடியுரிமை அப்படிங்கிறத இங்கிலீஷில் சிட்டிசன்ஷிப் அப்படி சொல்லுவோம். இந்த வார்த்தை எங்கேருந்து வந்திருக்குன்னா, லத்தீன் மொழியில் சிவிஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதிலிருந்து வந்திருக்கு.
இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகர அரசில் வசிப்பவர். இந்த குடியுரிமை வந்து அரசியலமைப்புடைய 2வது பகுதியில் இருக்குது. சட்டப்பிரிவு 5 முதல் 11 வரை இருக்குது. இந்தியாவில் குடியுரிமை வாங்கிறது, குடியுரிமை இழக்கிறதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு சட்டம் வச்சுருக்கிறாங்க, குடியுரிமை சட்டம். குடியுரிமை சட்டம் 1955 கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்த குடியுரிமை சட்டத்தில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 திருத்தங்களை பண்ணியிருக்கிறாங்க. இந்த குடியுரிமை சட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எப்படியெல்லாம் குடியுரிமை வாங்கலாம், எப்படியெல்லாம் குடியுரிமை இழக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. குடியுரிமையை வாங்கும் வழிகள் 5, இழக்கும் வழிகள் 3. வாங்குகிற வழியை ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல் வழி பிறப்பின் மூலமாக வாங்கலாம். 1950 ஜனவரி 26க்கு பிறகு இந்தியாவில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு குடியுரிமை உண்டு. அடுத்து வம்சாவளி மூலம் வாங்கலாம்னா 1950 ஜனவரி 26க்கு பிறகு இந்தியாவில் பிறந்தவங்க குழந்தை வெளிநாட்டில் பிறந்தால் அவங்க வம்சாவளி குடியுரிமை வாங்கிக்கலாம். அடுத்தது பதிவின் மூலம், பொருத்தமான எவிடன்ஸ் இருந்தால் நம்ம பதிவு பண்ணி வாங்கிக்கலாம். இயல்புரிமை மூலம், ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்திய குடியுரிமை வாங்கலான்னா இயல்புரிமை மூலமாகத்தான் வாங்க முடியும். இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பிரதேச இணைவுகளின் மூலம், அதாவது இந்தியாவோட ஏதாவது ஒரு பகுதி இணையுதுன்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்குவாங்க. பாண்டிச்சேரி அப்படி இணைஞ்சது, குடியுரிமை வழங்கப்பட்டது. இப்படி 5 வழியில் குடியுரிமை வாங்கலாம். அடுத்து குடியுரிமையை எப்படியெல்லாம் இழக்கலாம்னா 3 வழியில் இழக்கலாம். ஒன்று, தானாக முன் வந்து துரத்தல், எனக்கு வேண்டாம் அப்படின்னு நாமளாக வாலண்டியராக விட்டு கொடுக்கறது. வேறு ஒரு நாட்டில் நம்ம போய் செட்டில் ஆகிட்டோம்னா இந்திய குடியுரிமை தானாக போயிடும். 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயல்பு உரிமை கோரி ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்திய குடியுரிமை வாங்குறாருன்னு வைங்க, அப்போ அவர் ஏதாவது போர்ஜரி பண்ணி வாங்கியிருக்கிறாருன்னு தெரிஞ்சதுன்னா மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை போட்டு அவருடைய குடியுரிமையை ரத்து செய்யும். யாருக்கு பவர் இருக்குது? மத்திய அரசு தான் பவர் இருக்குது. அடுத்தது 3வது பகுதிக்கு போகிறோம். 3வது பகுதியை இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது பகுதியில் வந்து சட்டப்பிரிவு 12 முதல் 35 வரை இருக்குது. இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இதை தேர்வில் கண்டிப்பாக கேட்பாங்க. சரி, இந்த 3வது பகுதியில் எதை பற்றி பேசியிருக்கிறாங்கன்னா அடிப்படை உரிமையை பற்றி பேசியிருக்கிறாங்க. அடிப்படை உரிமை அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குதுன்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்துருக்கிறோம். அடிப்படை உரிமை, அதுவே அடிப்படை கடமைனா ரஷ்யாவிலேருந்து எடுத்துருப்போம். அரசியலமைப்பில் ஆரம்பத்தில் எத்தனை அடிப்படை உரிமை இருந்ததுன்னா 7 இருந்தது, இப்போ 6 தான் இருக்குது. இந்த 6 என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதில் வரக்கூடிய சட்டப்பிரிவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல பார்க்குறது சமத்துவ உரிமை. இது வந்து ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமை. சமத்துவ உரிமைனா எல்லாருமே சமம் அப்படிங்கிறது தான் சமத்துவ உரிமை. இதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுகள் 14 to 18. சட்டப்பிரிவு 14 என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 அப்படிங்கிறது மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. 16 அப்படிங்கிறது பொது வேலை வாய்ப்பு, கல்வி, இதில் வந்து சம வாய்ப்பு வழங்கணும். 17 அப்படிங்கிறது தீண்டாமை ஒழித்தல். 18 அப்படிங்கிறது பட்டங்களை நீக்குதல். அடுத்தது 2வது அடிப்படை உரிமைக்கு போகிறோம். 2வது அடிப்படை உரிமை வந்து சுதந்திர உரிமை. இதில் வந்து சட்டப்பிரிவு 19 முதல் 22 வரை இருக்குது. இந்த சுதந்திர உரிமையில் 6 வகையான சுதந்திரங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. இந்திய குடிமகனுக்கு 6 விதமான சுதந்திரங்கள் இருக்குது. பேச்சுரிமை இருக்குது, கருத்து தெரிவிக்கும் உரிமை இருக்குது, அமைதியான முறையில் கூட்டம் கூட்டலாம், சங்கங்களை அமைப்புகளை அமைக்கலாம், இந்திய நாட்டுக்குள்ளே எங்கே வேண்டுமானாலும் போகலாம், எந்த தொழில் வேண்டுமானாலும் பண்ணலாம். இந்த 6ம் சுதந்திர உரிமைகள். சுதந்திரமாக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அடுத்தது இன்னும் சட்டப்பிரிவு இருக்குது பாருங்கள். சட்டப்பிரிவு 20 வந்து தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அடுத்து 21 பாருங்கள், வாழ்க்கை மற்றும் தனிநபர் பாதுகாப்பு. இதை அடிக்கடி கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. சட்டப்பிரிவு 21ங்கிறது வாழ்க்கை மற்றும் தனிநபர் பாதுகாப்பு. 21A அப்படிங்கிறது தொடக்க கல்வி பெறும் உரிமை. அடுத்து சட்டப்பிரிவு 22 பாருங்கள், வழக்குகளில் இருந்து கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. இது நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது 3வது அடிப்படை உரிமைக்கு போகிறோம். சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 2 சட்டப்பிரிவு தான் இருக்குது, 23, 24. சட்டப்பிரிவு 23 பாருங்கள், கட்டாய வேலை வாங்கக்கூடாது, கொத்தடிமை முறையை வச்சுருக்கக்கூடாது, மனித தன்மையற்ற வியாபாரம் செய்யக்கூடாது சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு 23. சட்டப்பிரிவு 24 பாருங்கள், குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். இந்த 23, 24 ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க, தேர்வில் கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்தது 4வது அடிப்படை உரிமைக்கு போகிறோம். சமய சார்பு உரிமை. சட்டப்பிரிவு 25லேருந்து 28 வரைக்கும் இருக்குது. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 25 வந்து என்ன சொல்லுதுன்னா, விரும்பிய சமயத்தை ஏற்கலாம், பரப்பலாம், பின்பற்றலாம், நம்முடைய சாய்ஸு. சட்டப்பிரிவு 25. சட்டப்பிரிவு 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. சமயம் சார்ந்த விவகாரங்களை நம்ம நிர்வகிக்கலாம். சட்டப்பிரிவு 27 மதத்தை பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. அதாவது டேக்ஸ் கிடையாது, அதாவது மதம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு காசு வந்தால் டேக்ஸ் கிடையாது. அடுத்து சட்டப்பிரிவு 28 பாருங்கள், மதம் சார்ந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. நமக்கு இஷ்டமாக இருந்தால் கலந்துக்கலாம், இஷ்டம் இல்லைன்னா கலந்துக்க தேவையில்லை. அடுத்து 5வது அடிப்படை உரிமைக்கு போகிறோம்.
கல்வி கலாச்சார உரிமை. இதில் 2 சட்டப்பிரிவு இருக்குது, 29, 30. இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 29 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினருடைய எழுத்து, மொழி, கலாச்சாரத்தை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும். யார் பாதுகாக்கணும்? அரசாங்கம் பாதுகாக்கணும்னு சொல்லுது. சட்டப்பிரிவு 30 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி அவங்க நடத்தலாம் அப்படிங்கிறது 30. அடுத்து 6வது அடிப்படை உரிமை சொத்துரிமை. இது இப்போ இருக்கான்னு கேட்டால் இப்போ இல்லை. சொத்துரிமையை இப்போ சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க. இதை 31 வச்சுருந்தாங்க. சட்டப்பிரிவு 31 இருந்தது. அது அடிப்படை உரிமையாக இருந்தது. இது 1978 44வது சட்ட திருத்தம் பண்ணாங்க. அதன்படி 31 இருந்தது அப்படியே தூக்கிட்டு போயிட்டு 307 வச்சிட்டாங்க. பகுதி 12 இருக்குது. சொத்துரிமை அப்படிங்கிறது இப்போ சட்ட உரிமையாக இருக்குது, அடிப்படை உரிமை கிடையாது. அடுத்தது 7வது அடிப்படை உரிமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஒரே ஒரு சட்டப்பிரிவு தான் இருக்குது, 32. இது என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ஒரு குடிமகனுக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால், மேலே நம்ம பார்த்தோம்ல, அந்த அடிப்படை உரிமையில் ஏதாவது பாதிப்பு வந்தால் அவர் உச்சநீதிமன்றத்திலேயோ உயர்நீதிமன்றத்திலேயோ வழக்கு தொடுத்து அவருக்கு தேவையான நீதியை வாங்கிக்கலாங்கிறதான் சட்டப்பிரிவு 32. இந்த சட்டப்பிரிவை அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சட்டப்பிரிவு அடிப்படையில் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் 5 வகையான நீதி பேரணையில் போடுவாங்க. அதாவது ஏதோ ஒன்றை மறுக்கிறாங்க அப்படின்னா நம்ம உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம். உச்சநீதிமன்றம் 5 வகையான ரிட்டு மனுன்னு சொல்லுவாங்க, அதை போடுவாங்க. அது என்னங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இங்கிலீஷில் வர்ற வார்த்தையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல பார்க்குறது ஆட்கொணர்வு நீதி பேராணை. இதை இங்கிலீஷில் ஹேபியஸ் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. இது எதுக்குன்னா, சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தரை கைது பண்ணி வெளியவே காட்டாமல் மறைச்சி வச்சுருக்காங்கன்னா அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த நீதி பேரணையை போடுவாங்க. யாரையாவது மறைச்சி வச்சுருக்கிறாங்கன்னா மட்டும்தான் இது செல்லுபடியாகும். அடுத்தது பாருங்கள், 2வது நீதி பேரணை கட்டளை உறுத்தும் நீதி பேரணை, மாண்டாமெஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நான் ஏதாவது கேட்குறேன்னா அவங்க பண்ணி தர மாட்டேன்றாங்கன்னா, அது நான் கரெக்டாக தான் கேட்குறேன் ஆனால் பண்ணித்தர மறுக்கிறாங்கன்னா நான் வழக்கு தொடுத்தா கோர்ட் ஆர்டர் போடும், அவருக்கு தேவையானதை பண்ணி கொடுங்கன்னு ஆர்டர் போடும். அப்படி அவங்க பண்ணித்தர சொல்லி ஆர்டர் போடுறது தான் கட்டளை உறுத்தும் நீதி பேரணை. அடுத்தது தடையுறுத்தும் நீதி பேரணை, புரோஹிபிஷன் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, கீழ் நீதிமன்றம் அதோடைய எல்லையை மீறி செயல்படுறாங்கன்னா அதை தடுக்கிறதுக்காகத்தான் தடையுறுத்தும் நீதி பேரணையை வச்சுருக்காங்க. இது எங்கே செல்லுபடியாகும்னா நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். அடுத்து 4வது நீதி பேரணை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவணக்கேற்பு பேரணை, அதாவது செர்சியோரரின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த எவிடன்ஸ் அடிப்படையில் இதை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு எவிடன்ஸை கேட்கும். அரசாங்க அலுவலகமாக இருக்கலாம், கோர்ட்டாக இருக்கலாம். அப்படி கேட்கக்கூடியதான் ஆவணக்கேற்பு பேரணை. அடுத்து 5வது நீதி பேரணை தகுதி முறை வினவும் பேரணை, கோவாரண்டோன்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்துக்கு புறம்பாக தகாத முறையில் ஒரு ஆஃபீஸை கைப்பற்றுறாங்கன்னு வைங்க. அதாவது ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காந்துட்டாங்க, எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் இல்லைன்னா நீதிமன்றம் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. எந்த குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் இவருக்கு இந்த போஸ்ட்டை போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்கும். அதுதான் தகுதி முறை வினவும் நீதி பேரணை. மேலே நம்ம பார்த்த 6 அடிப்படை உரிமையில் சில சட்டப்பிரிவுகளை எப்பயுமே நிப்பாட்ட முடியாது, சில சட்டப்பிரிவுகளை நிப்பாட்டலாம். அதாவது தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலைன்னு 3 விதமான அவசர நிலை இருக்கு இல்லையா. சட்டப்பிரிவு 19 எந்த அவசர நிலை போட்டாலும் உடனடியாக நிப்பாட்டிடுவாங்க. அதுவே நிறுத்த இயலாத அடிப்படை உரிமைன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 20, 21 இதை நிப்பாட்டவே முடியாது. அடுத்தது 4வது பகுதிக்கு போகிறோம். 4வது பகுதியில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை வச்சுருக்கிறாங்க. அதாவது அரசாங்கத்துக்கு அரசாங்கமே சில அறிவுரைகளை வழங்குற மாதிரி வச்சுருக்கிறாங்க. இதை எங்கேருந்து எடுத்துருக்கிறாங்கன்னா அயர்லாந்து அப்படிங்கிற நாட்டிலேருந்து எடுத்துருக்கிறாங்க. இதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 36 முதல் 51 வரை இருக்கிறது சொல்லுதுங்க. இதை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்ட்டு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. நல்லா பாருங்கள், ஆர்டிகிள் 32 இதே மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பார். அதே பகுதி 4 இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டாக எந்த கேட்டகரியாகவும் பிரிக்கலை. ஆனால் இதில் இருக்கிற பொருளடக்கம் வழிகாட்டுதல் அடிப்படையில் 3 பிரிவாக நம்ம பிரிக்கலாம். சமதர்ம கோட்பாடு, காந்திய கோட்பாடு, தாராள அறிவு சார்ந்த கோட்பாடு அப்படின்னு 3 கேட்டகரியை நம்ம பிரித்து வச்சுக்கலாம். இந்த அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது. நீதிமன்றத்தில் நம்ம கேஸே போட முடியாது. எப்படி போட முடியாதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சட்டப்பிரிவில் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்கன்னு வைங்க, அதை மேற்கோள் காட்டி இப்படி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கேஸ் போட்டுருவோம். ஆனால் இந்த அரசு வழிகாட்டும் நெறிமுறையில் ஏதாவது கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை வச்சுட்டு நம்ம கேஸ் போட முடியாது, அது செல்லாது. அதுதான் கான்செப்ட். அடுத்தது இதில் இருக்கிற முக்கியமான சட்டப்பிரிவு பார்க்குறோம். சட்டப்பிரிவு 45 இது என்ன சொல்லுது அப்படின்னா,
மத்திய அரசு மாநில அரசுகள் 6 வயது வரை முன்பருவ மழலையர் கல்வியை வழங்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க. 45 இந்த 45ங்கிற சட்டப்பிரிவையும் 2002 86 சட்டத்தின் அடிப்படை திருத்தினாங்க. இந்த சட்டப்பிரிவின்படி தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக சேர்த்திருக்கிறாங்க. நல்லா பாருங்கள், இது எங்கே இருக்குது? இது அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்குது. அதை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு அடிப்படை உரிமையில் வச்சுட்டாங்க. தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாகவே மாற்றிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பகுதி 4A. பகுதி 4Aங்கிறது ஆரம்பத்தில் இருந்துதான்னு கேட்டால் கிடையாது. இதை பிறகு தான் சேர்த்துனாங்க. இந்த பகுதியில் அடிப்படை கடமையை சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு பகுதி தான் இருக்குது, ஒரே ஒரு சட்டப்பிரிவு தான் இருக்குது, 51A. இந்த அடிப்படை கடமையை எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுத்துருக்கிறாங்க. ஆரம்பத்தில் கான்ஸ்டியூஷன் இல்லை, பிறகு தான் சேர்த்துருக்குறாங்க. இதை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குழு அமைச்சாங்க. சர்தார் சுவரன் சிங் குழு அப்படிங்கிற குழுவை 1976 அமைச்சாங்க. அந்த குழுவுடைய பரிந்துரைப்படி 1976 42வது சட்ட திருத்தம் பண்ணாங்க. அதன்படி அடிப்படை கடமையை சேர்த்துனாங்க. ஆரம்பத்தில் 10 அடிப்படை கடமை இருந்தது, இப்போ 11 இருக்குது. 11 எப்போ சேர்த்துனாங்கன்னா 2002 86வது சட்ட திருத்தம் பண்ணாங்க, அப்போ தான் சேர்த்துனாங்க. 11வது அடிப்படை கடமை என்னென்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாயமாக கல்வியை வழங்கணும். அதற்கான ஏற்பாடுகளை அவங்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலர் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லுதுங்க. அடுத்தது மத்திய மாநில உறவுகளை நம்ம பார்க்க போகிறோம். மத்திய மாநில உறவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 பகுதியாக பிரித்து தான் பார்க்க முடியும். ஒன்று சட்டமன்ற உறவு, இன்னொன்று நிர்வாக உறவு, இன்னொன்று நீதி சார்ந்த உறவு. இந்த 3ஐயும் நம்ம எந்த அளவுக்கு சுருக்கமாக பார்க்கலாமோ அதில் பார்த்துடலாம். முதல்ல பார்க்குறது சட்டமன்ற உறவு. அதாவது சென்ட்ரல்லையும் பார்லிமெண்ட் இருக்குது, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்லேயும் சட்டமன்றம் அப்படிங்கிறது இருக்குது. இவங்களுக்கு என்னென்ன உறவு இருக்குங்கிறத அட்டவணை 7 சொல்லியிருக்கிறாங்க. அதிகார பகிர்வை பற்றி சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற உறவை பற்றி சொல்லக்கூடியது அட்டவணை 7. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 பட்டியல்களை வச்சுருக்காங்க. 3 பட்டியல்னால் 3 டிபார்ட்மெண்ட்ஸு. அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு சில டிபார்ட்மெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க, மாநில அரசாங்கத்துக்கு சில டிபார்ட்மெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க, பொதுவாக சில டிபார்ட்மெண்ட்ஸை வச்சுட்டாங்க. இப்போ கரண்டில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மத்திய பட்டியலில் முன்னாடி 97 இருந்தது, இப்போ 100 துறைகள் இருக்குது. மாநில பட்டியலில் முன்னாடி 66 இருந்தது, இப்போ 61 துறைகள் தான் இருக்குது. பொதுப்பட்டியலில் முன்னாடி 47 இருந்தது, இப்போ 52 இருக்குது. நல்லா பாருங்கள், இங்கே இருக்கிற 5 இங்கே வந்துருக்குது. எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1976 42வது சட்ட திருத்தம் பண்ணாங்க. அப்போ 5 பட்டியல்களை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் தவிர, நல்லா பாருங்கள், இந்த 2 தவிர பிற நீதிமன்றங்களுடைய நீதி நிர்வாகம். ஸோ இதெல்லாம் பொதுப்பட்டியலுக்கு போயிருச்சு. அடுத்தது 2வது உறவை பார்க்குறோம், நிர்வாகம் சார்ந்த உறவு. நிர்வாகம் சார்ந்த உறவுன்னா ஒரு மாநில அரசாங்கம் இருக்குன்னா அந்த மாநிலத்தில் மட்டும்தான் நிர்வாகத்தை பண்ண முடியும். மத்திய அரசாங்கம் இந்தியா முழுக்க நிர்வாகம் பண்ணலாம். அடுத்தது நிதி சார்ந்த உறவு. பணம் சார்ந்து எப்படி உறவு இருக்குங்கிறத இந்திய அரசியலமைப்பில் பகுதி 12 சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரிவு 268 293 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஆர்டிகல் 280 அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதிக்குழுவை அமைப்பார். இப்போ 16வது நிதிக்குழு அமைச்சிருக்கிறாங்க. இதை அடுத்த தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 16வது நிதிக்குழுவின் தலைவர் அரவிந்த் பணக்காரியா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது மத்திய மாநில உறவை ஆராய அமைக்கப்பட்ட குழுக்களை நம்ம பார்க்குறோம். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைமாக மத்திய மாநில உறவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக குழு அமைச்சது தமிழ்நாடு தான். 1969 PV ராஜமன்னார் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டியை 3 பேர் கொண்ட கமிட்டி அமைச்சாங்க. அவங்க நிறைய பரிந்துரையை கொடுத்தாங்க. இதை பார்த்த மத்திய அரசாங்கம் 1983 சர்க்காரிய குழு அமைச்சாங்க. இந்திரா காந்தி காலத்தில் அமைச்சாங்க. அந்த சர்க்காரிய குழு மொத்தம் 247 பரிந்துரைகளை கொடுத்துச்சு. அதில் 180 பரிந்துரையை அமுல்படுத்திட்டாங்க. அதில் அமுல்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான பரிந்துரை தான் மாநிலங்களுக்கு இடையேயான குழு. இது 1990 உருவாக்குனாங்க. மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்குனாங்க. எதன்படி உருவாக்குனாங்கன்னா சர்க்காரிய குழுவுடைய பரிந்துரைப்படி உருவாக்குனாங்க. அடுத்தது மொழிகளுக்கு வர்றோம். அலுவலக மொழிகளை பற்றி பகுதி 17 சட்டப்பிரிவு 343 351 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அலுவலக மொழிகள் எங்கே வச்சுருக்கிறாங்க? பகுதி 17 வச்சுருக்கிறாங்க. இந்த பகுதியில் 4 தலைப்பின் கீழே மொழிகளை பேசுகிறாங்க. யூனியன் பிரதேசத்தில் பேசக்கூடிய மொழிகள், வட்டார மொழிகள், நீதித்துறை மொழிகள், சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழிகள் அப்படி சொல்லிட்டு 4 கேட்டகரியாக மொழிகளை பிரித்து வச்சுருக்கிறாங்க. அடுத்து சில எக்ஸ்ட்ரா தகவலையும் பார்க்குறோம். முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1955 அமைச்சாங்க. அந்த மொழிக்குழு 1956 பரிந்துரை வழங்குது. அதன்படி அடுத்து நிறைய சட்டங்களை மத்திய அரசாங்கம் போடுறாங்க. நாடாளுமன்ற அலுவலக மொழி சட்டம் அதை 1963 கொண்டு வந்தாங்க.
இந்த நாடாளுமன்ற அலுவலக மொழி சட்டத்தின்படி என்ன பண்ணாங்கன்னா, இந்தியை தேசிய மொழியாக அறிவிச்சிட்டாங்க. ஆங்கிலத்தை 15 ஆண்டுகளுக்கு பயன்படுத்தலாங்கிற பர்மிஷனை கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு 1967லேயே இந்த நாடாளுமன்ற அலுவலக மொழி சட்டத்தை திருத்துறாங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆங்கிலத்தை காலவரையின்றி, டைம் பீரியட் கிடையாது, எவ்வளோ காலம் வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது மொழிகளை 8வது அட்டவணையில் வச்சுருக்கிறாங்க. அந்த அட்டவணையில் ஆரம்பத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை இருந்தது பார்த்திங்கன்னா 14 இருந்தது. இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குது, 8வது அட்டவணையில் இருக்குது. இதையும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது செம்மொழிகளை பார்க்குறோம். செம்மொழி அப்படிங்கிற கான்செப்டை மத்திய அரசாங்கம் 2004 தான் கொண்டு வந்தாங்க. இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா 6 செம்மொழிகள் இருக்குது. இந்த செம்மொழியை பற்றி 2022 குரூப் 4ல் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு மொழி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இதை நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. தமிழை 2004 அறிவித்தாங்க, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. அடுத்தது அரசியலமைப்பில் இருக்கிற அவசர கால ஏற்பாடுகளை பார்க்குறோம். அவசர நிலையை பொறுத்த வரைக்கும் 3 டைப்பான அவசர நிலையை அரசியலமைப்பில் சொல்லியிருக்கிறாங்க. தேசிய அவசர நிலை இதை பற்றி சொல்லக்கூடியது 352வது சட்டப்பிரிவு, மாநில அவசர நிலையை சொல்லக்கூடியது 356, நிதி சார்ந்த அவசர நிலையை சொல்லக்கூடியது 360. முதல்ல பார்க்குறது தேசிய அவசர நிலை, இதை பற்றி சொல்லக்கூடியது 352. இதன்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் 3 முறை தேசிய அவசர நிலையை போட்டிருக்கிறாங்க. 1962, 1971, 1975, மொத்தம் 3 டைம் போட்டிருக்காங்க. அதற்கு பிறகு மாநில அவசர நிலை. மாநில அவசர நிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் போடுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவசர நிலையை போட்டாங்கன்னா அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வரை அதை நீட்டிக்கலாம். அதுலேயும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒரு வருஷத்தை தாண்டி அந்த மாநில அவசர நிலையை நீட்டிக்கணும்னா அதற்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரை வழங்க வேண்டும். எங்களால் எலெக்ஷனை நடத்த முடியாது, நீங்கள் மாநில அவசர நிலையை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்னால் தான் அதையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக மாநில அவசர நிலை எங்கே போட்டாங்கன்னா பஞ்சாபில் போட்டாங்க, 1951 போட்டிருக்கிறாங்க. அடுத்து நிதி சார்ந்த அவசர நிலை. இதன்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா எல்லாருடைய சம்பளத்தையும் கம்மி பண்ணிடுவாங்க. ஆனால் இது வரைக்கும் நிதி சார்ந்த அவசர நிலை போடவே இல்லை. அடுத்தது பகுதி 20க்கு போகிறோம். பகுதி 20ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சட்டப்பிரிவு 368 கொடுத்துருக்காங்க. இதுதான் மிக மிக முக்கியங்க. இது என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு சட்டத்தை மாற்றணுன்னா அதை எப்படி மாற்றணும்னு இந்த பிரிவு சொல்லுது. கான்ஸ்டியூஷனை எப்படி திருத்தணுங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க 368. இதன்படி ஒரு சட்டத்தை திருத்தணும் அப்படின்னா அதற்கு யாருக்கு பவர் இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கு தான் பவர் இருக்குது. இந்த சட்டப்பிரிவு 368 என்ன சொல்லுதுன்னா, 3 டைப்பில் சட்டத்தை திருத்தலாம் அப்படின்னு சொல்லுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண அறுதி பெரும்பான்மை, சிறப்பு அறுதி பெரும்பான்மை, சிறப்பு அறுதி பெரும்பான்மை ப்ளஸ் பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஒப்புதல். அடுத்தது அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்களை பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான குழுக்கள் அமைச்சிருக்கிறாங்க. ஒன்று 2000 தேசிய சீராய்வு ஆணையத்தை அமைச்சாங்க. இன்னொன்று 2007 ஏப்ரலில் MM பூஞ்சி ஆணையத்தை அமைச்சாங்க. எதுக்குன்னு பார்த்துருவோம். 2000 தேசிய சீராய்வு ஆணையத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா, இதை யார் தலைமையில் கொண்டு வந்தாங்கன்னா MN வெங்கடாச்சலையா அவர் தலைமையில் கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, 1950 இந்தியா குடியரசாக மாறிச்சா, அப்போ தான் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2000 அப்படிங்கிறது 50 ஆண்டு. இந்த 50 ஆண்டில் கான்ஸ்டியூஷன் எப்படியெல்லாம் இருந்திருக்கு, எப்படி யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அரசியலமைப்புடைய செயல்பாடு ஆராயத்தான் தேசிய சீராய்வு ஆணையத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பூஞ்சி ஆணையம். பூஞ்சி ஆணையத்தை எது கொண்டு வந்தாங்கன்னா, அரசுடைய பல்வேறு நிலைகளுக்கிடையே எப்படியெல்லாம் கம்யூனிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக 2007 ஏப்ரலில் கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் நோட்ஸை பார்த்துட்டோம். அடுத்தது புக் பேக் கொஷினை நம்ம பார்க்குறோம். முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வியை பாருங்கள். கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, எது கரெக்டான ஆர்டர்னு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு. அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குன்னா ஒரே ஒரு முறை தான் திருத்தியிருக்காங்க. 42வது சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க, அப்போ தான் திருத்தியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்னா இயல்பு உரிமை கோரி. அதாவது வெளிநாட்டுக்காரர் வாங்கணுன்னா இந்த வழிமுறை பண்ணி தான் வாங்க முடியும். அடுத்து 4வது கேள்வி பாருங்கள். மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சமத்துவ உரிமைங்கிறது அடிப்படை உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமைங்கிறது அடிப்படை உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமைங்கிறது அடிப்படை உரிமை, சொத்துரிமை அடிப்படை உரிமை கிடையாது, இப்போ சட்ட உரிமையாக இருக்குது. அடுத்து 5வது கேள்வி பாருங்கள். கீழ்காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. எது அடிப்படை உரிமையை பயன்படுத்துறதுக்கு உதாரணம் இல்லைன்னு கேட்குறாங்க. பாருங்கள், கர்நாடகாவிலிருந்து கேரளாவுக்கு பண்ணைகளில் வேலையாட்கள் வேலை செய்கிறாங்க.
இது வந்து அடிப்படை உரிமையிலே சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். எங்கே வேண்டுமானாலும் போகலாம், எந்த தொழில் வேண்டுமானாலும் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், 2வது கூற்று பாருங்கள். கிறிஸ்தவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல். கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறவங்க சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அமைக்கலாம். அடுத்து 3வது கூற்றை பாருங்கள். ஆண் பெண் இருபாலருக்கும் அரசு பணிகளில் சம ஊதியம் பெறுதல். கரெக்டு. அடுத்த கூற்றை பாருங்கள். பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைக்கு செல்லுதல். பிள்ளைக்கு போகிறது ஓகே, ஆனால் இது வந்து சட்ட உரிமை. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது அடிப்படை உரிமை. ஸோ இது வந்து தவறான கூற்று. அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள். பின் வருவனவற்றில் எந்த உரிமையை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா, இதயம் ஆன்மாங்கிறது அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை, அதாவது சட்டப்பிரிவு 32. அடுத்தது 7வது கேள்வியை பாருங்கள். அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, தேசிய அவசரங்களின் போது குடியரசுத் தலைவர் ஆணையிட்டால் நிறுத்த முடியும். ஆனால் நிறுத்தக்கூடியதுங்கிறது 19 மட்டும்தான் நிறுத்த முடியும். 20 மற்றும் 21 நிப்பாட்ட முடியாது. குடியரசுத் தலைவரே ஆர்டர் போட்டாலும் நிப்பாட்ட முடியாது. அடுத்து 8வது கேள்வியை பாருங்கள். நமது அடிப்படை கடமைகளை எங்கிருந்து பெற்றோம்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமையை ரஷ்யாவிலேருந்து எடுத்துருக்கிறோம். அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்னா சட்டப்பிரிவு 360. இது வரைக்கும் ஒரு டைம் கூட அறிவிக்கலை. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். எந்த குழுக்கள் அல்லது ஆணையங்கள் நடுவண் மாநில உறவு பற்றி பரிந்துரை செய்தது? அதாவது மத்திய மாநில உறவை பற்றி அமைக்கப்பட்ட குழுவை கேட்குறாங்க. சர்க்காரிய குழு அமைச்சாங்க, ராஜமன்னர் குழு அமைச்சாங்க. இந்த 2 தான் கரெக்டு. அடுத்தது கோடிட்டேடுகளை நிரப்புக. முதல் கேள்வியை பாருங்கள். முதல்ல அரசியலமைப்பு என்ற கொள்கை தோன்றிய நாடு அமெரிக்கா. 2வது கேள்வியை பாருங்கள். அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அடுத்து 3வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டுனா 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்பட்டுள்ள நீதி பேரணிகள் எண்ணிக்கை 5. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் எங்கே வழங்கப்பட்டிருக்குன்னா 51 வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பொறுத்துக்க பார்க்கறதுக்கு முன்னாலே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். வீடியோவை முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி நம்ம 100 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படிங்கிற தலைப்பின் கீழே முக்கியமான பாடங்களை வீடியோவை தொகுத்து போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோவுக்குன்னு சொல்லி தனியாக செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கிறோம். அது இந்த வீடியோவுக்கு கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது. தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பொறுத்துக்க. குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1955. அடுத்து முகவுரை வந்து ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானத்தின்படி சேர்க்கப்பட்டது. குறு அரசியலமைப்பு அப்படிங்கிறது 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். நல்லா பார்த்துக்கோங்க, குறு அரசியலமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து செம்மொழிங்கிறது தமிழ் 2004 அறிவிச்சிருப்பாங்க. தேசிய அவசர நிலை 1962 அறிவிக்கப்பட்டது. வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வேறு ஒரு பாடத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.